கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான சந்தோஷமான நாள்னு சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு துல்ஹஜ் பிறை பிறக்குது. அதாவது துல்ஹஜுடைய மாதம் ஆரம்பிக்குது. எவ்வளோ சிறப்பான நாள் தெரியுங்களா? இது நிச்சயமாக ஆர்வமூட்டுவதற்காகவே இந்த ஒரு வீடியோவை போடுறோம். வருஷத்திலேயே வச்சு 365 நாள்லையுமே வைத்து அல்லாஹுவிற்கு எந்த நாட்கள் பிடிக்கும்னு கேட்டா குர்ஆன்ல அல்லாஹு நேரடியாக தெளிவாக சொல்லியிருக்கான். இந்த துல்ஹஜுடைய முதல் 10 நாட்கள்னு சொல்லி. சுபஹானல்லாஹ். ரமலானை விடவுமான்னு கேட்டா ஆமாம், ரமலானை விடவும் அல்லாஹுவிற்கு இந்த துல்ஹஜுடைய 10 நாட்கள் பிடிக்கும். இன்னைக்கு பிறை தெரிந்து ஆரம்பித்தால் இனி நமக்கு பக்ரீத் வரப்போதே. அது வரையும் 10வது நாள் நமக்கு பக்ரீத் வரும். அது வரையும் இருக்கக்கூடிய இந்த 10 நாட்கள் இருக்கு பாருங்க, இது நமக்கு வருடத்திலேயே வைத்து சிறந்த நாட்கள். அப்ப இந்த நாட்களுக்கு நம்ம எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ரமலான் சிறப்பான மாதம்னு தெரிஞ்சு எல்லாரும் ரமலானுக்கு அந்த சிறப்பை கொடுத்துடுறோம். ஆனா பார்த்தா துல்ஹஜ் எவ்வளவு சிறப்புங்கிறதை யாரும் அறிந்து கொள்வதில்லை. அப்படி நம்ம இருந்துடக்கூடாது. இப்ப நமக்கு இந்த முதல் நாள்ல என்ன துஆ ஓதணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாதம் தொடங்கும் போது, ஒரு பிறை தொடங்கும் போது அல்லாஹ்விடத்துல இந்த மாதம் முழுவதும் நமக்கான நல்லதை கேட்டு பெற்று தரக்கூடிய ஒரு சஹீஹான துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்காங்க. அந்த துஆவை 3 முறை ஓதி இந்த துல்ஹஜ் மாதத்தை நீங்கள் ஆரம்பிங்க. இதுவே நமக்கு இந்த மாசத்துக்கு தேவையான எல்லாவித நற்பாக்கியங்களையும் தந்துவிடும்னு சொல்லலாம். அவ்வளவு சிறப்பு மிக்க துஆ. இப்ப நம்ம 3 முறை ஓதிக்கலாம். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமான் வஸ் சலாமதி வல் இஸ்லாம் வத் தௌஃபீகி லிமா துஹிப்பு வ தர்லா ரப்பி வ ரப்புக்கல்லாஹு. இதற்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டு இன்னும் 2 முறை ஓதிக்கலாம். அல்லாஹும்ம யா அல்லாஹ் அஹில்லஹு அலைனா, இந்த பிறையை என் மீது, பில் யும்னி வல் ஈமான், பாதுகாப்பு மிக்கதாகவும் ஈமான் நிறைந்ததாகவும் ஆக்குவாயாக, வஸ் சலாமத்தி வல் இஸ்லாம், இன்னும் அமைதி மிக்கதாகவும் மார்க்கம் நிறைந்ததாகவும் தீனுடையதாகவும் ஆக்குவாயாக, லிமா துஹிப்பு வ தர்லா, இன்னும் உன்னுடைய அருளை பெறக்கூடிய நல்ல காரியங்கள் செய்யக்கூடியதாக ஆக்குவாயாக, ரப்பி வ ரப்புக்கல்லாஹு, பிறையே உன்னுடைய ரப்பும் என்னுடைய ரப்பும் அல்லாஹ் தான். இதுதான் இதனுடைய அர்த்தம். இதை இன்னும் 2 முறை ஓதிக்கலாம். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமான் வஸ் சலாமதி வல் இஸ்லாம் வத் தௌஃபீகி லிமா துஹிப்பு வ தர்லா ரப்பி வ ரப்புக்கல்லாஹு. நம்ம நடுவுல நிறுத்தியும் ஓதலாம், சேர்த்தியும் ஓதலாம். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமான் வஸ் சலாமதி வல் இஸ்லாம் வத் தௌஃபீகி லிமா துஹிப்பு வ தர்லா ரப்பி வ ரப்புக்கல்லாஹ். இப்ப நம்ம 3 முறை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்துல என்ன துஆ செய்துக்கணும்னா, நமக்கு இந்த மாதம் முழுவதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அருளும் பரக்கத்தும் இருக்கணும், வெற்றிகள் குவியணும், நம்மளுடைய ஈருலக தேவைகளையும் இது பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இருக்கணும். அல்லாஹுவுக்கு பிடித்த மாதங்கிறனால அல்லாஹுவுக்கு நெருங்கியவானவர்களாக நாம் இந்த மாதத்துல செயல்படணும்னு துஆ செய்து நம்ம ஆரம்பிக்கணும். ஒரு மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த நல்லதையெல்லாம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்ம துஆ செய்யறதா முதல் அமல். அந்த எண்ணத்தை வைத்து விட்டாவே அல்லாஹ் பார்ப்பான். சரி, இந்த அடியான் இந்த மாதத்தை சிறப்பிக்கணும், எனக்கு பிடித்த மாதம்ங்கிறனால அதிகமான அமல்கள் செய்யணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறான்னு சொல்லி விருப்பப்பட்டதுக்கே அல்லாஹ் முதல்ல நன்மை எழுதிடுவான். அதுக்கப்புறம் நம்ம செய்யும் போது அதை 10 மடங்காக அல்லாஹ் ஆக்குவான். அதனால நீங்க முதல்ல துஆ செய்யுங்க. எந்த ஒரு குறையும் வராம இந்த மாதத்துல இபாதத் செய்யணும். அடுத்து இந்த துல்ஹஜ் மாதம் ஆரம்பித்த நொடியிலிருந்து நாம செய்ய வேண்டியது என்னன்னா, முதல் 13 நாட்கள், 10 நாட்கள் கிடையாது, 13 நாட்கள். 10வது நாள் நமக்கு ஈது, 9வது நாள் நமக்கு அரஃபா, அதுக்கப்புறம் அந்த 10வது நாளுக்கு பின்னாடி வரக்கூடிய பிறை 11, பிறை 12, பிறை 13, மொத்தமா பார்த்தா அந்த 3 நாட்களே ஐயாமுல் தஸ்ரீக் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள். அப்ப பிறை 1ல தொடங்கி பிறை 13 வரையும் இருக்கக்கூடிய இந்த 13 நாட்களுமே இந்த மாதத்துல சிறந்தது. இந்த மாதத்துல மட்டும் இல்ல, இந்த வருடத்திலேயே சிறந்தது. இதுல அல்லாஹ் நம்மள்ட்ட எதை எதிர்பார்க்கிறான்னா, நல்ல அமல்களை எதிர்பார்க்கிறான். நல்ல அமல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டா எல்லா நல்ல அமல்களும் இதுல அடங்கும்.
இது நன்மை செய்யறதுக்கு உண்டான நாள் மட்டும்தான். எப்படி நம்ம ரமலான்ல நன்மையை குவிப்போமோ, ஹராமானதை விட்டு விலகி இருப்போமோ, அதை விட அதிகமாக இரட்டிப்பாக 10 மடங்காக இதுல நம்ம நன்மை செய்யணும், பாவத்தை விட்டு விலகி இருக்கணும். இன்னும் சொல்ல போனா ரமலான்ல நம்ம நோன்பு வைப்போமே, அது ஃபர்லு. ஆனா இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 9 நாள் இருக்கு பாருங்க, நம்ம நோன்பு நோற்பது சுன்னத்தாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாமல் செய்து வந்தாங்க. இந்த நாள்ல நம்ம நோன்பையும் சேர்த்து கடைபிடிக்கணும். அது இல்லாம எல்லா அமல்களுமே பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல செய்யணும். குறிப்பிட்டு சொல்லணும்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்காங்க. பல அறிவிப்புகள், ஒரு அறிவிப்புகள் கிடையாது, பல அறிவிப்புகள் என்ன வந்திருக்குன்னா, இந்த முதல் 10 நாள் இருக்கு பாருங்க, இந்த நாட்கள்ல எல்லாவித பாவக்காரியத்தையும் விடுங்க, எல்லாவித நன்மையும் அதிகப்படுத்தி நீங்க அல்லாஹ்வை அதிகமாக பெருமைப்படுத்துங்க. அதாவது தக்பீர் ஓதுங்கன்னு வந்திருக்கு. நம்ம ஈதப்பெல்லாம் ஓதுவோம்ல, தக்பீர் ஓதுவோமே, பிறை தெரிந்தவுடன் அந்த தக்பீரை இன்று தொடங்கி இன்னும் வரக்கூடிய 10 நாட்கள், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 3 நாட்கள், 13 நாட்களுக்கு அதிகமாக தக்பீர் ஓதுங்க. இது பாத்தீங்கன்னா நபியுடைய சுன்னத்தாக இருந்திருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்திருக்காங்க. பல அறிவிப்புகள்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் என்ன பண்ணுங்க, தக்பீர் ஓதிக்கொண்டே இருங்க. ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் நீங்க தக்பீர் ஓதிக்கொண்டே இருங்க. அங்க பார்த்தா இப்ப ஹஜ்ஜுடைய நாட்களாக இருக்கு. ஹஜ்ஜுடைய நாட்கள்ல என்ன ஆகுனா, அங்க இருக்கக்கூடிய மினா கூடாரமே அதருமாமா. அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தக்பீர் ஓதிட்டே இருப்பாங்களாமா. கடை வீதிக்கு போகும்போது தக்பீர் ஓதிட்டே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சஹாபாக்களும் போயிருக்காங்க. அங்க ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது தக்பீர் ஓதி அவங்க தங்கி இருக்கக்கூடிய கூடாரமெல்லாம் அதிரும். படுத்திருக்கும் போது கூட அவங்க ஓதுவாங்களாமா, உட்காரும் போது ஓதுவாங்களாமா. அப்படி ஒவ்வொரு நிலையில கூட ஓதுவாங்கன்னு சொல்லிட்டு அணுவாக நமக்கு அறிவிப்புகள்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. சுபஹானல்லாஹ். இந்த நொடியிலிருந்து நம்ம தக்பீர் ஓதணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் குறிப்பிட்டு தனியாக சொல்லப்பட்டிருக்குது. நம்ம இந்த விஷயத்தை இந்த நாட்கள்ல செய்யணும்ட்டு. மற்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லா நல்லமல்களும் செய்யலாம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தக்பீருங்கிறது குறிப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது. தனி சிறப்பாக சொல்லப்பட்ட தக்பீரை நீங்க ஓதாமல் விட்டுறாதீங்க. இனி வரக்கூடிய நாட்களையும் தினமும் என்னென்ன அமல்கள்லாம் செய்யணும், இன்னும் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போடுவோம். இது முதல் நாள் அப்படிங்கறனால நம்ம துவாவை ஓதிவிட்டு தக்பீரை ஓதிவிட்டு போலாம் அப்படிங்கறக்காக அதை மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல பேசியிருக்கோம். மீதம் இருக்கக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு நான் நாளைக்கு வீடியோல போறேன். அல்லாஹ்விற்கு விருப்பமான இந்த நாள்ல விருப்பமான அடியாராக மாறுவதற்கு நம்ம எப்போதுமே தயாராக இருக்கணும். இந்த நாட்களை எல்லாம் சிறப்பிக்காம நீங்க எவ்வளவுதான் தொழுது துவா செஞ்சு ஓதி உங்களுடைய தேவையை முன் வச்சாலும், நான் ஒரு நாளை சிறப்பித்து எனக்கு இபாதத் செய்வதை உனக்கு கடமையாக்கி இருக்கேன், அதை நான் விரும்புறேன்னு நான் சொல்லியும் கூட அந்த நாள்ல கூட நீ விட்டுட்டு உன் தேவைக்கு மட்டும் நீ நிக்கிறியான்னு அல்லாஹ் நம்மளை நினைப்பான். நீங்க நினைத்து கொள்ளுங்க. நம்மளிடத்திலையும் ஒரு தேவைக்கு மட்டும் வர்றவங்களை கண்டா நமக்கு பிடிக்காது. எல்லா நேரத்திலும் நமக்கு உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் தான் நமக்கு பிடிக்கும். இந்த 13 நாள் நாம அல்லாஹ்விற்கு உண்மையாக இருக்க வேண்டிய நாட்கள். அந்த நாட்களை நம்ம தவற விட்டுட்டு என்னுடைய தேவைகள் நிறைவேறலைன்னு சொல்றதெல்லாம் பயனே அற்ற வார்த்தைகள். புரிந்து இந்த 13 நாட்களும் நன்மையை நாடி இபாதத் செய்யுங்க. உங்களுக்கு அல்லாஹ் ஈருலக நன்மையும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்ப நம்ம ஒரு 10 முறை தக்பீரை ஓதிவிட்டு அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான நாட்கள்ல விருப்பமான அமலை செய்துவிட்டு போலாம். அனைவரும் சேர்ந்து ஓடுவோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து,
அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு அக்பர்னா அல்லாஹு மிகப்பெரியவன், லா இலாஹா இல்லல்லானா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை, அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்துனா அவனுக்கே புகழ் அனைத்தும் அர்த்தம். இதுல இருக்கக்கூடிய அனைத்து வார்த்தையும் நம்ம ஓதக்கூடிய சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ரிலையும் இருக்கக்கூடிய வார்த்தைகள். அதனால இந்த நாட்கள்ல அந்த திக்ராகவும் ஓதிக்கலாம், இல்லை நீங்க தக்பீராகவும் அதிகமாக ஓதிக்கலாம். தக்பீர் ஓதுவது சுன்னத்தாக இருக்குது. திக்ருக்கும் தனியாக அறிவிப்பு இருக்கு. தினமும் ஒரு இபாதத்துன்னு சொல்லிட்டு 13 நாளைக்கு 13 சிறப்புகள் இருக்கு. அதை நாம தொடர்ந்து வீடியோவா போடுவோம். இந்த 13 நாட்கள்லயும் இந்த உலகத்திலும் நிறைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும், மறுமைக்கும் நன்மையை முற்படுத்த முடியும், அல்லாஹ்விற்கும் நெருக்கமானவர்களாக ஆக முடியும். அது சம்பந்தமான அமல்களை நம்ம தினமும் வீடியோ போடுவோம். நீங்க தொடர்ந்து பார்த்து வாங்க இந்த 13 நாட்களும்.